ஐயோ இப்படி ஏமாத்திட்டாங்களே சார். இதுக்கு போய் வருத்தப்படுறீங்களே. கல்யாணம் ஆன புதுசுல நான் எப்படி ஏமாந்து போயிட்டேன் தெரியுமா? ஒரு நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு 2 மணி நேரம் லேட்டா வந்தேன். பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து வாங்க டிஃபன் சாப்பிட்டு சீக்கிரம் படுத்துக்கலான்றான். சீனு உங்களுக்கு தான் என்ன கஷ்டம். நல்லவேளை அந்த வீட்டு பொண்ணுக்கும் கண்ணு கொஞ்சம் ஆங்கிளா இருந்தனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். விஜய் எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, பலகாரம் போட்டு வந்து குடுமா. ஓ கல்யாணத்தை இங்கேயே வச்சுக்க போறோமா? டிஃபன்மா டிஃபன். ஹாய் ஜாலி, நம்ம பிளேன்ல போறோமா? டிஃபன்மா தட்டுல வச்சு திம்பமே. ஒன் பிளேட் எம் எம். ஐயோ எம் எம்லாம் வேணாங்க. வெஜிடேரியன் எம் 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 வச்சு எம் எம். என்னப்பா இது எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, வாய அசிக்கிறீங்க, எனக்கு எதுவுமே கேட்கலையே. சொல்லல, காது கேட்காது. ஆமா. அட பாவி ஜேபி, அறிவு இருக்காயா உனக்கு? அப்பா உங்களதான்ப்பா. மாப்பிள மாப்பிள என்ன இது? எத்தனை தடவையா ஒரே பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணிருங்க? ஏற்கனவே விஜய்க்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன எதுக்கு இங்க வர வச்ச? விஜய்க்கு சீனுக்கும் கல்யாணம் ஆகல. ஆமா, தயவு செஞ்சு நீங்க உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க பாபா. நான் என் வாயில நான் சொல்ல முடியும், உன் வாயிலே சொல்ல முடியும். உனக்கு எப்படியா ஞாபகம் இருக்கும்? உனக்குதான் அம்னிஷா வந்து எல்லாமே மறந்து போச்சு. எனக்கு அம்னிஷியாவா? மாப்பிள மாப்பிள ஏயா உன் ஃப்ரெண்ட்ஸ பார்த்தாலே யோகிதை தெரியல? ஒண்ணு தண்ணி ஆளா பறக்குது,